உங்க சம்பளத்துல என்ன பண்ணுங்க, 33 33 33 இப்படி நீங்க பிரிச்சுக்குங்க. உங்களுக்கு எதுவும் இஎம்ஐ இல்லை அப்படின்னாக்கா, ஸோ மொதல் 33% உங்களோட நீட்ஸ், பேசிக் நீட்ஸ். உங்க பேசிக் நீட்ஸை உங்க 33%க்குள்ள எப்படியாவது எடுத்து வந்து நிறுத்திடுங்க. எது எது பேசிக் நீட்ஸ்? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது எல்லாமே 33% எக்ஸீட் ஆகக்கூடாது. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இந்த ஒரு பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே போகிறான், வெக்கேஷன் போகிறான், என்னோட கலீக் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காரு, அவர் ஒரு ஃபேன்சியான மொபைல் வாங்கியிருக்காரு. ஸோ நீங்களும் உங்களுக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ கரண்ட் லைஃபை எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சம்பாதிக்கிறது எதுக்கு? கரண்ட் லைஃபையும் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 33% நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் வாண்ட்ஸ், வெக்கேஷனோ ஃபோனோ எதுவாக இருந்தாலும் அந்த 33%க்குள்ள எடுத்துட்டு வந்துடுங்க. அண்ட் ஃபியூச்சர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா 50 வயசு 58 கட், எங்க அப்பா 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணார். எத்தனை பேர் இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்க? 45ல ரிட்டையர்மெண்ட், 50ல ரிட்டையர்மெண்ட். அப்படின்னும் போது 33% உங்க ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எப்படியும் நீங்க ஒரு 55ல ரிட்டையர் ஆகுறதுன்னு வச்சுக்கலாம். 85 வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு நீங்க வாழ்றதுக்கு. ஸோ 30 வருஷம் வேலையே செய்யாம உங்களுக்கு வருமானம் வேணும்ல, என்ன பண்ணுவீங்க? 33% ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும்.